Hi guys, welcome back to our channel. So actually இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த சீசன் தலையில் வந்துட்டு டேண்ட்ரஃப் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒருத்தங்க தலையில் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது சரி பண்ணவே முடியல. ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி நான் சர்ச் பண்ணி எடுத்து இன்றைக்கி ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த நீம் எடுத்துக்கிறேன். வேப்பிலையை எடுத்து அதை தயிரில் ஊற வச்சு அதை ஹேரில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு டேண்ட்ரஃப் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப இச்சிங் ஜாஸ்தி ஆயிடுச்சா. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி அதை ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ பறிச்சுட்டு வந்த கையோட ஃபஸ்ட்டு என்னோட டேண்ட்ரஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சுரிஞ்சு காமிச்சிக்கிறேன். ஸோ இதில் தெரியுமா என்னன்னு தெரில, ஆனால் பட் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் டேண்ட்ரஃப் ரொம்ப ஹெவியாக தான் இருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா ஹேர் உள்ளே ஸ்வெட் ஆச்சுன்னா அப்படியே ஒரு இச்சிங் எடுத்துக்குது, ஆயில் அப்ளை பண்ணால் ஒரு இச்சிங் எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கடும் பிரச்சனையாக இருந்துச்சு ஒரு வாரமாக. ஸோ இது தாங்க முடியலையா, அதனால் இன்றைக்கி இது ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணதில் நிறைய ரெமெடிஸ் இருந்துச்சு. ஸோ இதை நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ தயிரில் வேப்பிலையை போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமே அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ மார்னிங்கே நான் தயிரில் வேப்பிலை போட்டேன். ஸோ இது ஒரு 4 hours ஊறி இருந்திருக்கும். ஸோ வந்ததுமே ஹேரில் நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஸோ 2 days பிஃபோர் தான் நான் தலைக்கு குளித்தேன். ஹேர் ஆல்ரெடி ரொம்ப ட்ரையாக ரஃப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் கோகோனட் ஆயில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போவுமே ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது இன்றைக்கி குளிச்சிட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி தலைக்கு குளிச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு ஹேர் பேக் போட்டுட்டு அப்படியே சும்மா வாஷ் பண்ணிடுங்க நார்மல் வாட்டரில், ஷாம்பு எதுவுமே போடாமல். அப்படி இல்லை அப்படின்னா ஹேர் ரஃப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறமேல் ஜென்டலாக மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளோட ரூட்குள்ளே வரைக்கும் நல்லாவே போகும். ஸோ ஃபுல்லாக ஹேர் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கா, அதனால கீழே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேர் ஆயில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி முடிச்சதுமே இப்போ அந்த கேர்டில் நீம் மிக்ஸ் பண்ணி வச்சதை எடுத்து ஹேர் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே ஹேர் பேக்கு இந்த மாதிரிலாம் போடும்போது டேண்ட்ரஃப் எப்போவுமே ரூட்குள்ளே தான் அதிகமாக இருக்கும். ஸோ பார்ட்டிஷன் எடுத்து நல்லா ரூட்குள்ளே வரைக்கும் மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்ட்டிஷனாக எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். வேப்பிலை ரெகுலராகவே நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட ஹேரில் இருக்கிற நம்ம தலையில் பெயின் ஈர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது செத்து போயிடும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை நான் பர்சனலாகவே ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு பெயின் ஈர் இருந்துச்சு அப்படின்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமே அதை எடுத்து ஒரு பக்கெட்டில் ஊற்றிட்டு ஒரு கொத்து வேப்பிலை, அதாவது நீங்கள் எவ்வளோ தண்ணி போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நிறைய வேப்பிலை உரிச்சு போட்டாலும் சரி அப்படியே போட்டாலும் சரி, அப்படியே போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. விட்டுட்டிங்க அப்படின்னா அதோட கசப்பெல்லாமே அந்த தண்ணியில் போயிடும். அதுக்கப்புறமே அந்த வேப்பிலையை எடுத்து வெளியில் போட்டுட்டு அந்த தண்ணி சூடு கம்மியானதுக்கப்புறமே அதில் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பேனி ஈரெல்லாம் செத்து போயிடும். அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா 2 வெங்காயம் அப்புறம் கொஞ்சோண்டு வேப்பிலை தனியாக வேப்ப இலையை மட்டும் எடுத்துகிட்டு அரைச்சி அதில் கொஞ்சம் தயிரை மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலுமே ஈரு பெயின் இருந்தால் அது போயிடும். இதை நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஈரு பெயின் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேண்ட்ரஃபுக்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரில. நான் இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஒரு சைட் ஃபுல்லுமே ஓவராலாக நான் பார்ட்டிஷன் எடுத்து ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் நல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் கீழே முடியல அவ்வளோக்கா அப்ளை பண்ணல, ஃபுல்லுமே ஹெட்டுக்குள்ளே தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா டேண்ட்ரஃப்காக தான் இது நான் முழுக்க பண்ணுறது. ஸோ அதனால் தலைக்குள்ளே மட்டும் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு நல்ல மசாஜும் பண்ணிட்டேன். ஸோ இனி எங்கெல்லாம் போகாமல் இருந்துச்சுனாலும் ஃபுல் ஹெட்டுக்கும் போயிருக்கும். ஸோ நல்லா மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு இதை ஒரு 1/2 hour வைக்க சொல்லியிருக்காங்க. வச்சுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறமேல் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இதை வாஷ் பண்ணிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் நாளைக்கு வீடியோவில் தான் சொல்லுவேன். இது ட்ரை ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணிவிட்டு ஸோ இதை ட்ரை ஆகணும்னா ஒரு 1/2 hour ட்ரை ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 1/2 hour ட்ரை ஆகலை அப்படின்னா உங்களுக்கே அது ஒரு மாதிரி ரொம்ப திக்காக ஃபீல் ஆகும். ஒரு விறகு மாதிரி ஹேர் ஃபீல் ஆகும். ஸோ அந்த கண்டிஷன் இருக்கும்போது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, ஹேர் ஃபால் அதிகமாகிடும். ஸோ அதனால் எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது வார்ம் வாட்டர் இல்லைனா கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா, பை பாய்.